அரை டம்ளர் பொங்கல் பருப்பு பாசிப்பருப்பு எடுத்து அது நல்லா கழுவி தண்ணி வடிகட்டிட்டு குக்கரில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அது ஒரு விசில் விட்டுக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு 2 ஸ்பூன் நெய்யை விட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு திருநெய் இஞ்சி ஒரு சின்ன துண்டு, அரை ஸ்பூனு மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10-20 முந்திரி, ஒரு 10 கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு எண்ணெய் ஒன்று சேர நல்லா பொன்னூரில் வறுத்து நல்லா வணங்கினோடனே ஒரு டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி அளவாக உப்பு போட்டு நல்லா கொதித்ததும் ஒரு டம்ளர் ரவையை அது போட்டு கைவிடாமல் அப்படி கெட்டிக்கிட்டே இருக்கணும். ரவை கொஞ்சம் வெந்தோடனே வேக வச்ச பாசிப்பயிறு எடுத்து அந்த பொங்கலில் ரவை பொங்கலில் போட்டு நல்லா ஒன்று சேர கிண்டி விடணும். எனக்கு கொஞ்சம் தண்ணி பத்தலை, அதனால் சுடு தண்ணி கொஞ்சம் ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன். நீங்கள் ஊற்றும் போது 4 டம்ளர் ஊற்றிக்காங்க. நல்லா கிண்டி விட்டு அது மேலே ஒரு கரண்டி நெய்யை போட்டு ரவை பொங்கல் ரெடி.